சூப்பரான எம்மியான சிம்பிளான உருளைக்கிழங்கு தவா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு சும்மா கொஞ்சமாக பாருங்க, கடுகு பொரியுது. இப்போ வந்து ஒரு 2 பல்லாரி வெங்காயம், பூண்டு ஒரு 4-5 இப்படி க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஃப்ளாட் தவாங்கிறதுனால கொஞ்சம் தெரிக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. ஃப்ரை ஆகிடும். ஃப்ளாட் தவாங்கிறதுனால கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஈக்குவலாக போட்டிருக்கேன். லைட்டாக இப்படி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில்லையே லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிடும். பாருங்க, நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போடுது. கிழங்கு வந்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வித்து ஸ்கின்னு நல்லா கழுவிடுங்க, மண்ணெல்லாம் இல்லாமல். ஒரு 4 குட்டி கிழங்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டிங்கன்னா இன்னுமே சீக்கிரம் வதங்கிடும். ஸோ பாருங்கள், இப்படி அடியில் பிடிக்கும், ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. அம்மா வந்து நான் தண்ணி ஒரு கை அளவுக்கு அவ்வளோதான் தண்ணி. ஸோ இந்த தண்ணி போடும்போது இதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். அது ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து இந்த கிழங்குல நல்லா இறங்கும். மஞ்சள் தூள். ஸோ ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக பெருங்காயம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அடியில் பிடிக்குது, பட் நோ வரிஸ். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு நல்லா மொறுன்னு வேணும்னா இன்னும் 2 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம் பண்ணி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஆயிடும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். நான் கர்ட் ரைஸ் இல்லை ரசம் ரைஸ் கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். சாம்பார் சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் காரத்துக்கு போட்டிருக்கோம். க்ரீன் சில்லி அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி